நவக்கிரகங்களில் முழு சுபக்கிரகமாக கருதப்படும் குரு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் இதுவரைக்கும் இருக்கிற மிதுன ராசியிலிருந்து அதிசாரமாக கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்படி கடகராசிக்கு பயிற்சி ஆகும்போது 12 ராசிகளுக்கும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார் இல்லையா? அப்படி பார்க்கும்போது இந்த குருவோட அதிசார பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். சிம்ம ராசியை பொறுத்தவரை அவர்கள் எப்போதுமே பார்த்திங்கன்னா தான் இருக்கிற இடத்துலையும் தன்னை சூழ்ந்திருக்கிறவர்கள் மத்தியிலையும் எப்போதும் முதன்மையாக இருக்கும், தலையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. பொதுவாக சிம்ம ராசிக்கே தலை அப்படிங்கிற ஒரு பேர் தானே இருக்குது. அவங்கள்ட்ட போய் தலை உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன், நீங்கள் உங்களால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும், வேறு யாரையாலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, உறுதியாக எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளோ போராட்டம் வந்தாலும் அவங்க உங்களுக்காக உறுதுணையாக நிற்பாங்க. அதே போல் அவர்களிடம் நம்ம காரியம் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அவர்களை பற்றி புகழ்வான விஷயங்கள், அவர்களை பற்றி உயர்வான விஷயங்கள் நீங்கள் புகழ்ந்து பேசுனீங்கன்னா அவங்க தன்னை மறந்து என்ன பண்ணுவாங்க, தன்னை கூட என்ன சொல்லுவாங்க, தான் கூட நெருக்கடியை சந்திச்சுக்கிட்டு அடுத்தவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்துருவாங்க. சிம்ம ராசிக்கு பிடிக்காத குணம் என்னென்னா அவர்களுடைய குறைகளை அவர்களை எதிர சொல்லி சுட்டி காட்டினீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. இதுதான் சிம்ம ராசிக்கிட்ட காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போது இந்த சிம்ம ராசிக்கு குரு அதிசார பயிற்சி கடகத்தில் வரக்கூடிய குரு என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா குரு 11ஆம் இடத்துல தான் இருந்தது. 11ஆம் இடம்ங்கிறது பணபரஸ்தானம். அப்போ 2 வகையான வருமானத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்கணுமான்னு பார்த்தா கண்டிப்பாக கொடுத்துருக்காது. ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் அவங்க இருந்திருப்பாங்க. அடுத்தது 12ஆம் இடத்துக்கு வருது. 11ஆம் இடத்துல இருக்கிற குருவே கொடுக்க முடியல, 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? இதுக்கு என்ன பார்த்திங்கன்னா குரு இது வரைக்கும் இருந்தது தன்னோட பகை வீட்டில் இருந்தது, இப்போ உச்ச வீட்டுக்கு வரப்போகுது. 12ஆம் இடத்துக்கு குரு வருவதனால் இந்த இடத்துல எடுத்து பாருங்கள், குரு 12ஆம் இடத்துல மறையுது. மறைஞ்ச பிறகும் பார்த்திங்கன்னா அது உச்சமாகுது. அப்போ பார்த்திங்கன்னா பணத்தை வெளியில் தெரியாமல் வச்சுருக்கிறது இல்லையா? குருங்கிறது பணம் தானே, 12ஆம் இடம் மறைவிடம் தானே. அப்போ வெளியில் தெரியாமல் பணத்தை யார் வச்சுருப்பாங்க? யாரோ ஒருத்தவங்களுடைய பணத்தை கொடுத்து பாதுகாக்க சொன்ன வச்சுப்பாங்க, இல்லாட்டி கணக்கில் காட்ட முடியாத பணத்தை தானே வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இப்போதைக்கு உடனே கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு யோசிக்க வேணாம். கண்டிப்பாக பணத்தை பாதுகாத்து வச்சுக்கிட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அது மற்றவர்கள் பணமா உங்கள் பணமானு தெரியாது, ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபைனான்சியல் பெனிஃபிட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு கமிஷனாவது கிடைக்கும். அதாவது ஒரு நிதியை ஒருத்தவங்கள்ட்ட இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறது சரி, அல்லது சில நிதியை பத்திரமா நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டாலும் சரி, இதன் மூலமாக உங்கள் நிதியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, மற்றவர்கள் பணத்தை கூட நீங்கள் பத்திரமா வச்சுருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அதன் மூலமாக உங்களுக்கு சில லாபங்கள் கிடைக்கும். அது உங்களுடைய செலவுகள் சிலவற்றை கட்டுப்படுத்தும். அடுத்து 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் உரிய கிரகம் தான் குரு. இப்போ 5ஆம் இடம்ங்கிறது என்னத்தை குறிக்கும்? நம்மளுடைய மனதை குறிக்கும், நம்மளுடைய பிள்ளைகளை குறிக்கும், நம்மளுடைய பொழுதுபோக்கு குறிக்கும். 8ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆயுளை குறிக்கும், திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு செலவுகளை குறிக்கும், அதே போல் திடீர் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் குறிக்கும். அப்போ 5க்கும் 8க்கும் உரிய குருவானது 12ஆம் இடத்துல மறையுதுன்னு வச்சுக்கோம். அப்போ 5ஆம் இடத்துக்கு உரிய குரு 12ஆம் இடத்துல மறையும் போது பிள்ளைகள் வெளிநாடோ வெளியூரோ போடுவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஒன்று படிக்கிறதுக்காக போகலாம், அல்லது வேலை வாய்ப்புக்காகவும் போகலாம். இந்த 2 விஷயமாக பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா குரு இங்கே 8ஆம் அதிபதியாக இருந்து 12ஆம் இடத்துல மறைகிறதுனால ஒரு மறைவிடத்துக்குரிய கிரகம் இன்னொரு மறைவிடத்தில் மறைவது திடீர்னு அது ஒரு விபரீத ராஜயோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். இந்த விபரீத ராஜயோகம் இன்றைக்கி ஏற்படும், இந்த சூழ்நிலை ஏற்படும், இவ்வளோ பலனை கொடுக்குங்கிறத யாரும் உறுதியாக சொல்ல முடியாது. எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத தன வருவாயும் எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியும் கொடுக்கறது தான் இந்த விபரீத ராஜயோகம். ஸோ இப்போது குரு அதிசார பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சின்ன சின்ன நெருக்கடிகளை கொடுத்தாலும் இந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற அளவுக்கு ஒரு விபரீத ராஜயோகத்தையும் இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். குருவை பொறுத்தவரை தான் இருக்கும் இடத்தை விட பார்வை செய்யக்கூடிய இடத்துக்கு பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. குரு பார்வை கோடி நன்மைன்னு தானே சொல்கிறோம். அப்போ குரு இருக்கிற இடத்த விட்டு பார்வை செய்யக்கூடிய இடத்த பார்ப்போம். அப்போ கடகராசிலேருந்து 5ஆம் இடம் பார்வையை விருச்சிக ராசியை குரு பார்க்குறாருல, அது சிம்ம ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். 4 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனம், இன்னும் கல்வி, தாயார், இப்படி பல விஷயங்களை சொல்லிட்டு போவோம். அப்போ ரொம்ப நாளாக பல்வேறு விதமான முயற்சிகள் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடம் வாங்கிடலாம், அல்லது
ஒரு வீடு வாங்கிடலாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி பண்ணி இவ்வளோ நாளும் நடக்காமல் இருந்திருந்தால் அது வந்து இப்போதைக்கு நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ குரு 12ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு 4ஆம் இடத்தை பார்க்குதுன்னா, வீடு வாங்கக்கூடிய விஷயத்துக்காக நீங்கள் சில இடங்களில் உங்களுடைய பணம் வந்து ஒரு இடங்களில் முடங்கும் இல்லையா, அப்போ அது இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் சேருங்கிறத கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ புதுசாக வீடு வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனங்கள் வாங்குவதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் இது வரைக்கும் ஏதாவது படிக்கணும், ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. புது புது கோர்ஸுகள்லாம் நிறைய வருதில்ல. இதை வந்து நினச்ச நேரத்துக்கு நமக்கு இது வரைக்கும் தடையாகிட்டே இருந்ததுன்னா அந்த வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு புதுசாக உருவாகும். அதுக்கு தேவையான பண வசதிகளும் கிடைக்கும். சில பேர் வந்து வயசான வீட்டில் இருக்கக்கூடிய தாயார் அம்மாவுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சில போராடிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு நல்ல நிலைமையில் ஒரு முடிவுக்கு வரும். பல பேர் வந்து பார்த்திங்கன்னா நோயிலேருந்து குணமாவாங்க. சில பேருக்கு வந்து இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கக்கூடிய மருத்துவ செலவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உருவாகும். இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா பொதுவாக சுகஸ்தானத்தை குரு பார்க்குறது, இவங்க வந்து ஓரளவு மனநிறைவோடு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி என்ன மனநிலையில் இருந்தோமோ, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செலவு செஞ்ச போது நமக்கு மனசு கஷ்டம்தான் படும். இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து செலவு பண்ணாலும் கிடைக்காது இல்லையா. சுப செலவுகள் பண்ணும்போது ஒருத்தவங்க மகிழ்ச்சியாக செய்வாங்கள்ல, அது போன்ற சுப செலவுகள் வீட்டுக்கோ வாகனம் வாங்குவதற்கோ இந்த மாதிரி கல்வி கற்பதற்கோ ஒரு புதிய விஷயங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதுக்கு தேவையான பணமும் கிடைக்கிறதுனால மனசளவில் ரொம்ப சந்தோஷப்படலாங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த குருவோட பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்கள்ல, முதல்ல வந்து இது 6ஆம் இடத்தை வேலையாக பார்ப்போம். அப்போ வேலைக்கு முயற்சி பண்ணி இது வரைக்கும் சரியாக கை கூடாதவர்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வேலை இப்போதைக்கு கை கூடும். அது பிடிச்ச வேலையாக இருக்கா பிடிக்காத வேலையாக இருந்தாலும் யோசனை பண்ண வேணாம். சும்மா இருக்கிறத விட ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருப்பது நல்லது அப்படின்னு நினச்சிக்கலாம். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேலை செஞ்சிட்ருப்பாங்க. இந்த வேலையை விட்டு ஏதாவது மாறலாம், ஒரு நல்ல வேலைக்கு போகலாம், இதை விட நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்கல்ல, அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் ஆரம்பிச்சிருப்பாங்க, கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, அல்லது சுயதொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் பர்சனோ இல்லை உதவியாளரோ சில பேருக்கு கிடைக்காமல் இருக்குல்ல, இந்த சூழ்நிலைகள் மாறி நல்ல பணியாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பல பேர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரவு நேரங்களில் கண் விழித்து செய்யக்கூடியதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய உருவாகும். எப்படி இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துனால ஒரு நல்ல மன மகிழ்ச்சி உருவாகும். பல பேருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வும் கிடைக்கும், சில பேருக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். இது எல்லாத்துக்குமான வாய்ப்பையும் இந்த அதிசாரமாக கடகத்துக்கு வந்திருக்குள்ள குரு வந்து உருவாக்கி கொடுப்பார் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்தது பார்க்கும்போது குருவோட பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது ஒரு சிறப்புங்களாம். இந்த ராசிக்கு 8ஆம் இடம்ங்கிறது குருவுக்கு சொந்த வீடு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சனி உட்காந்துருக்கு. பொதுவாக இந்த 7ஆம் இடத்து சனியை விட 8ஆம் இடத்து சனி கொஞ்சம் பெட்டர். அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவார். இங்கே வந்து டிஸ்டர்பன்ஸோட அளவு குறையும். 1000 இருந்தாலும் சனி தானே. அவர் 8ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்னென்னலாம் முயற்சி பண்ணியிருக்கோமோ அது ஒன்று கூட நடந்திருக்காது ஒரு பக்கம். ஆனால் அந்த அளவுக்கு பெரிய நெருக்கடிகளை உருவாக்குனா கூட எதிர்பார்த்த வேகத்தில் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதுவும் நமக்கு நடந்திருக்காது அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும். அந்த சனி வந்து வக்கரமாகும்போது ஏற்கனவே பரவாயில்ல லேசாக கொஞ்சம் நெஞ்சம் நடக்கிற மாதிரி இருந்தது, இப்போ அது கூட இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகளை உருவாக்கி வச்சுருக்கோம் இல்லையா. அந்த சூழ்நிலைகள் மாறி இப்போ அந்த இடத்துக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஓரளவு கைகூடி வரும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மூதாதையர்கள் சொத்துக்கள் நிறைய பேருக்கு கிடைக்கும். சில பேர் படிக்கிறதுக்கு கூட வெளியில் வந்து அது அப்படியே வேலை செட்டில் ஆகிருப்பாங்க. ஊரில் பாட்டுக்கு சொத்து அப்படியே கிடக்கும். இந்த சொத்து பங்கு பிரிக்காமல் இருக்கும், இல்லை பங்காளி தகராறில் போயிட்டுருக்கும், வம்பு வழக்குகளில் போயிட்டுருக்கும், நீதிமன்றத்தில் ரொம்ப நாள் நிலுவையில் இருக்கும்ல. இது எல்லாமே ஓரளவு முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த எதிர்பாராத இடத்துலேருந்து சில சொத்துக்கள் கிடைப்பதற்கு சில பேர் சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து யாரும் வாரிசு இல்லை, அதனால் அந்த சொத்து உங்களுக்கு வருதும்பாங்களே, உயில் சொத்துக்கள் வருதுன்னு சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா எப்போவோ செய்து கொடுத்த வேலைகள், எப்போவோ செய்து கொடுத்த சர்வீஸுக்கான பணம் வந்து இவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அவங்க கூப்பிட்டு கொடுப்பாங்க. இப்படி பார்த்திங்கன்னா மறைமுகமான தன வருவாய் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா சில மறைமுகமான கமிஷன், அதாவது எப்படின்னா சில ஆர்டர்களை சொல்லி விட்டுருப்பாங்க, அதுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். இந்த கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் ஓரளவு கிடைக்கும். இதெல்லாம் வந்து 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனாலையும் அங்கே சனி இருக்கிறதுனாலையும் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே போல் இந்த காலகட்டங்களில் இவர்களுக்கு எந்த வருவாய் கிடைச்சாலும், அதாவது வந்து எதிர்பாராத இடத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல வருவாய் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிடைத்தால் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை, குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா
அதில் ஒரு ரூ. 100 காரணமானவர்களுக்கு இந்த அமௌண்ட் நமக்கு கிடைக்கிறதுக்கு யார் காரணமோ அவர்களுக்கு கொடுக்கணும். அப்படி இல்லையா, நம்மளை சார்ந்திருக்கிறவங்க நம்மளை விட கஷ்டப்படுறவர்களுக்கு அதுலேருந்து ஒரு 10% பிரித்து கொடுக்கும்போது, அதாவது அதுபோல் வரக்கூடிய தொகை எதிர்பாராமல் வரக்கூடிய அந்த தன வருவாய்ங்கிறது இவர்களுக்கு நல்ல நோக்கத்துக்காக பயன்படும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது குரு அதிசார பயிற்சிங்கிறது வந்து சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து ஒரு சில சின்ன சின்ன செலவுகள்லாம் ஏற்படுத்தும். அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் பொருட்கள் வந்து அதிகமாக அப்பப்போ ரிப்பேர் ஆகும். அதை வந்து நீங்கள் அதுக்கு தேவையான அதுக்கு செய்யக்கூடிய செலவு தான் உங்களுக்கு பரிகாரம். இன்னொரு இடத்துல நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் பண வருவாய் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய வீடு மனை வாகனங்கள்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெனோவேஷன் பண்ணுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த 50 நாளுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இது வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணாமல் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஒரு நல்ல நிலையை உருவாக்கி கொடுக்கும். இப்போ 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு, அது உச்சம் பெற்ற குருவோட நல்ல பலன்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்கிறதுக்கும், நெருக்கடியான சில விஷயங்களும் நீங்கள் அவாய்ட் பண்ணுவதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமை பூமிநாதர் அப்படிங்கிற பெயரில் உள்ள சிவனை வழிபடுவது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்குங்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. என்ன நேயர்களே, சிம்ம ராசிக்கு குருவோட அதிசார பயிற்சி பலன் எப்படி இருக்குங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம். அதே போல் இந்த குருவோட அதிசார பயிற்சி பலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.